ஹாய் ஹலோ Okay. ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு த கேம் ஆஃப் த்ரோன்ஸ். நம்மள பீடாக் ஆஸ் யூஷுவல் இணையறாரு. எங்கேயோ ஒரு ஓரமா பார்த்துட்டு இருக்காரு, உருட்டின்னு இருக்காரு வீட்ல இருந்து. நான் இங்க ஸ்டேடியம்ல தான் இன்னும் உட்காந்துட்டு இருக்கேன். சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஆக்சுவலி டர்ன்ட் அவுட் டு பி a really good game. Good game of cricket. CSK fans obviously quite disappointing ஆ இருக்கும். They lost by a margin of 9 balls, which is quite massive. 210 chaseல. But lot of positives. ஆயுஷ் மாத்திரையோட amazing knock. இந்த பசங்க எல்லாம் பீடாக என்ன ஆட்டம் ஆடுறாங்க, யோசிக்கிறதே இல்ல, சரியான இன்டென்டோட ஆடுறாங்க. ஹி ரியலி செட் த ஸ்டேஜ் அலைட். சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஃபியூச்சருக்கு ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது அடுத்த 10 வருஷம் 15 வருஷத்துக்கு எப்படி ஆர்ஆருக்கு வைபவ் சூரியவன்ஷி கிடைச்சாரோ அதே மாதிரி ஆயுஷ் கிடைச்சிருக்காரு. நாட் த கிரேட்டஸ்ட் ஸ்டார்ட் ஃபார் சஞ்சு, பட் கொஞ்சம் டைம் கொடுக்க கூட அவனும் ரன் அடிப்பான். லெட்ஸ் ஸ்டிக் வித் ஹிம். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் அக்ரி பண்ணல. இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது ருத்ராஜ் சொன்னாரு விக்கெட் கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்தது அப்படின்னு. பரமா பாட்டா விக்கெட் இது, நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரியான பாட்டா விக்கெட். இந்த பாட்டா விக்கெட்ல இவங்க 210 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மி. போலிங் லைனப்பையும் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன் அடிச்சிருக்கணும். இந்த விக்கெட் வேற ஸ்ட்ராங், பஞ்சாபோட பேட்டிங் ஸ்ட்ராங், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன்னுக்கு போயிருக்கணும். பவர் பிளேல 57 ரன் அடிச்சிருக்காங்க சிஎஸ்கே, அவங்க 68. அங்க ஒரு டிஃபரன்ஸ். பவர் பிளேக்கு தாண்டினதுக்கு அப்புறமும் கொஞ்சம் இன்டென்ட் இல்லாம ஆடி இருக்காங்க. ஆல் தட் செட் அசைட் ஒரு 230 225 அடிக்க வேண்டிய ஸ்கோர் 210ல நின்னுச்சு. பஞ்சாப் பாஸ் த கேம். பீடா, வாட் ஆர் யுவர் இனிஷியல் தாட்ஸ்? அதாவது ஓப்பனா வந்து ஒன்னே ஒன்று சொல்றேன். அதாவது இப்ப நான் வந்து இப்ப அடுத்து யோசிச்சு பாக்குறேன். 2 ஃபாரினரு இதுக்கு முன்னாடி எந்த டீமே ஹிஸ்டரியில ஆடி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாக்குறேன். சில சமயம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10க்கு 10 நீங்க மேட்ச் ஜெயிச்சிட்டீங்கன்னா அப்பயே குவாலிஃபை ஆயிடுவீங்க. மீதி 4 மேட்ச் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, ஃபாரினர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, போன தடவை ஒருத்தருக்கு பேட்ல பட்டுதுன்னா அது ஜெமி ஓவர்டன், அவருக்கு மட்டும் தான். அவர் அண்டர் டன் ஆக்கி டக் அவுட்ல உட்காந்து வச்சுட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி பரம பாட்டா பிச்சு அப்படின்றீங்க. இப்ப நான் வந்துட்டு முதல்வன் அர்ஜுன், நீங்க அரங்கநாதன், எனக்கு வேஷம் எல்லாம் போட்டு பண்ணீங்க. அதனால ஐயா நான் தான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும். போன ஷோல வந்து டீம் பிராக்டிஸ்ல 232 248 272 ஏன்னா நோட் பண்ணின்னு வந்தேன், ஏன்னா தப்பா கணக்கு சொல்லக்கூடாதா, அப்படிலாம் அடிச்சிருக்காங்க. அவங்க அடிச்சது அவங்க போலர்ஸுக்கு அகேன்ஸ்டா தானே. இதை ஒரு கிளாரிபிகேஷன் ஐயா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கரெக்ட், அவங்க போலர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் தான் பீடா. நான் கிளாரிபிகேஷன்லாம் இல்ல, நான் என்ன சொல்றேன், அவ்வளவு ஸ்கோர் அடிக்க முடியும்னு தெரியும் போது அவ்வளவு ஸ்கோரை கொஞ்சம் எட்டி பறிச்சிருக்கலாமோங்கிறது தான் என்னோட கேள்வி. இவங்க அந்த கேம்ல இருந்து லேர்னிங்ஸ் எடுத்து இந்த கேம்ல அப்ளை பண்ணலாங்கிறது தான் என்னோட கேள்வியை ஒழிய விக்கெட்லாம் ஸ்டிக்கி எல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஒத்துக்கவே மாட்டேன் பீடா. நான் அதை பத்தி நான் சொல்லவே இல்லையே உங்களுக்கு. இப்ப நீங்க போன ஷோல சொல்றேன். அப்படி பார்த்தாலும் இந்த போலிங் அட்டாக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு போலர் தான் சொன்னா, அது நூர் அஹமட். அந்த நூர் அஹமட் cannot be a number 1 spinner. He needs support from the other side where he can go for wickets. இன்னைக்கு நீங்க 3 ஓவர்ல 50 இருக்கும் போது நூர் அஹமடையும் நீங்க குறை சொல்ல முடியாது. பாலுக்கு பால், ஓவருக்கு 4-6 போகுது அப்படிங்கும் போது உங்களுக்கு ஈ ஷுட் ஆல்சோ பி திங்கிங் ஆன் தோஸ் லைன்ஸ். கேப்டனே கூட அவர்கிட்ட போய் சொல்லியிருப்பாரு, ஓகே எனக்கு ஒரு 6 ரன் 7 ரன் போட்டு கொடுன்னு. எப்படி பார்த்தாலும் இந்த போலிங் அட்டாக் டேஞ்சரஸா தெரியல. Who is going to be the savior in Dodasami சின்னசாமி ஸ்டேடியம் 2 days later? சொல்லுங்க. சேவியர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பீடா நான் ஒரு விஷயம் ஃபீல் பண்றேன். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். நடுவுல அந்த இன்டென்ட் மிஸ் பண்ணாங்க. பவர் கொஞ்சம் கம்மியாச்சு. 12ல இருந்து 16வது ஓவர் வரைக்கும் கொஞ்சம் சர்ஃப்ராஸ் கான வந்து கொஞ்சம் தேத்தி கொடுத்தான். அது இல்லாட்டி இன்னும் கூட ஸ்லோ ஆயிடுச்சு ரன் ரேட். நாளைக்கு டெவால் பெரிவிஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த டீம் வேற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபார்ச்சூன்ஸ் மாறும். 230 240 கிட்ட அடிக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் வரும். இங்க சேப்பாக்ல இப்படிதான் விக்கெட் இருக்க போது. ஒரே ஒரு சின்ன கருத்து என்னோட சைட்ல இருந்து, இந்த விக்கெட் இப்படியே இருந்தா சென்னை ரன் அடிக்கலாம். இந்த விக்கெட் ஏதாவது மாத்த நினைச்சு கொஞ்சம் திரும்பிச்சு ஸ்லோ ஆயிடுச்சுன்னா இந்த பேட்டிங் ஆர்டரை வச்சு we might end up struggling a touch. So விக்கெட்டை மாத்தக்கூடாது. That set aside பீடா. பாசிட்டிவ்ஸ் இல்லதை நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு வந்து பஞ்சாப் சைட்ல இருந்து ஒரு பெரிய பாசிட்டிவா என்ன பாக்குறேன்னா, அந்த பிரியான் சாரியா செகண்ட் சீசனுக்குள்ள வரான். என்ன பேட்டிங் ஆடுறாயா. கலியில ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிச்சான், அங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்புறம் மேட் ஹென்ரிய ஒரு ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லெங்த் ஃப்ரண்ட் ஆஃப் மிட் விக்கெட் ஒரு புல் 6. ஏன்னா பேட்டிங் ஆனாயா அந்த பையன். நல்ல வேலை அவுட் ஆயிட்டான். பிரப்சிவரனுக்கு இன்னைக்கு பால் பேட்ல சரியா படவே இல்லை, ஆனாலும் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு போயிட்டான். ஸ்ரேயஸ் ஐயர், ராஜா என்ன பேட்டிங் ஆடுற நீ, உன் கூட கடவுள் நிக்கணையா எப்போதுமே. எனக்கு அதுதான் ஒரே ஒரு வேண்டுதல். என்னன்னா கேம் வந்து ஒரு மாதிரி இருந்தது. 10 ஓவர் கிட்ட அப்படி சிஎஸ்கே புடிச்சிட்டாங்க. 6th and 10th ஓவர் கொஞ்சம் 150 நல்ல ஓவர் போட்டு கொஞ்சம் கேம் டைட் ஆகிற மாதிரி இருந்தது. வந்தான், பேனிக் பட்டனே தட்டல, கிளீனா ஸ்கொயர் லெக்ல சினிக்கி 2 சிங்கிள்.
மிட் ஆஃப் ஒரு டிரைவ், ஒரு சிங்கிள், அழகா கியரை பேஸ் பண்ணான். ராகுல் சேர் தூக்கி ஸ்லாட்ல போட்டான், தூக்கி கவர்ஸ் மேல ஒயிட் மிட் ஆஃப்ல ஒரு சொருகுனா. மேட் ஹென்றி பழைய பன்னீர் செல்வமா இருக்கும்போது ஸ்ரேயஸ் ஐயர் ஷார்ட் பால் கஷ்டப்பட்டது நியாயம்தான். அதெல்லாம் பஞ்சாங்க எழுதின காலம். பயங்கரமா அவன் ஒர்க் பண்ணிருக்கான் அவனோட ஷார்ட் பால் கேம்ல. 2 வாட்டி போட்டான். ஒண்ணு தூக்கி மிட் விக்கெட்டுக்கு ஸ்கொயர் லெக் நடுவுல. இந்த பஞ்சாபோட பேட்டிங், ரிக்கி பாண்டிங், ஸ்ரேயஸ் ஐயர் மேஜிக். எனக்கு ரிக்கியும் தெரியும், ஸ்ரேயஸ் ஓரளவுக்கு தெரியும். ஐ ரியலி விஷ் தெம் வெல் இன் திஸ் இயர்ஸ் டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட்ல டீப்பா ஒரு டீம் போகணும், அவங்க நல்லா பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா அது பஞ்சாபும் இன்னொரு டீம் இருக்கும். ஆர்ஆர் என் மனசுக்கு க்ளோஸ். சிஎஸ்கே ஆல்வேஸ் எப்போதுமே அந்த டீமுக்கு ஆடின ஒரு ஃபீலிங், இந்த டீம் எப்பவுமே இருக்கணும், எனக்கு வாய்ப்பு கொடுத்த டீம் நான் நினைக்கிறேன். பட் ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு இப்ப எனக்கு தோணுது. மேபி தே வில் நாட் கம்பீட் ஃபார் த டாப் 4. டெவால் பிரிவிஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபார்ச்சூன்ஸ் ஆனா கொஞ்சம் மாறும். பட் தே ஷுடன்ட். அடுத்த கேமே நீ கேபிட்டலைஸ் பண்ணணும். இட் ஷுடன்ட் லீவ் இட் ஃபார் டூ லேட். அடுத்த கேம் நீ 2 பாயிண்ட் எடுத்தனா யூ ஆர் ரைட் பேக் இன் த மிக்ஸ். இப்ப இன்னொரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பஞ்சாப் பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க. சோ அதுக்கு இசைமழை நினைறீங்களா? கடைசியில இசைமழை வச்சுட்டு நான் அடுத்த கேள்வி கேட்கணும். இசைமழையில் நினைய தயாரா? நினைச்சு விடு. கொஞ்சம் டிஃபென்ஸ் கொஞ்சம் அடி ஒன்றாக சேர்ந்தால் பிரியான் ஷாரியா, கொஞ்சம் டாட்டு கொஞ்சம் 6 ஒன்றாக சேர்ந்தால் ஸ்ரேயா ஐயர், கொஞ்சம் சத்தம் நிறைய சப்போர்ட் ஒன்றாக சேர்ந்தால் பஞ்சாப் ஆர்மி, சட்ட பஞ்சாப் வராங்க தூக்க, சட்ட பஞ்சாப் வராங்க டைட்டில் அடிக்க, கொஞ்சம் தோல்வி நிறைய வெற்றி ஒன்றாக சேர்ந்தால் சட்டா பஞ்சாப் அப்படின்னு நிறைய கிலோமீட்டர் ஓடிட்டு வந்திருக்காங்க. திருப்பியும் ஓடுறாங்க. அவனை நிறுத்த முடியும்னு எனக்கும் தோணல. இப்ப நீங்க டிவால்ட் பிரீவிஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபார்ச்சூன்ஸ் மாறும்னு சொல்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த மேட்சுக்கே எடுத்துன்னு வரணும். கொஞ்சம் 50-50 இருந்தாலும் கொண்டு வர ட்ரை பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு. என்ன பொறுத்த வரைக்கும் from 128 to 209 is a massive improvement. கண்ணாடியை திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும்? பேட்டிங் பிரச்சனையே இல்ல. போலிங்க பத்தி சொல்லுங்க. இந்த பேட்டிங் டாப் 5 பயங்கரமா இருக்குன்னு நீங்க ப்ரிவியூலயே சொல்லிட்டீங்க. போலிங் எப்படி சார்ட் அவுட் பண்ண போறீங்க ஜீவா? அதை சொல்லுங்க. இல்ல, நீ போட்ட ட்வீட்டை நான் பார்த்தேன். 209 is 17 more than average scoreன்னு. பட் டோன்ட் ஃபர்கெட், இந்த பிச்சோட நேச்சர் மாறி இருக்கு பீடால். லாஸ்ட் 12 months அது பயங்கர பாட்டா விக்கெட் ஆயிருக்கு. நான் என்ன சொல்றேன், நான் நாட் சேயிங் 210 இஸ் நாட் டிஃபெண்டபிள். ஐம் சேயிங் இன்னும் இந்த போலிங் அட்டாக்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியுது இல்ல. இன்னொரு 10 ரன் அடிக்கணும்ல. யூ ஆர் சேயிங் இன்டென்ட் காமிச்சாங்கன்றியா? இனஃப் இன்டென்ட். ஆயுஷ் மாத்திரை கியர்லயே எல்லாரும் ஆடினாங்களா? டு யூ திங்க் த விக்கெட் வாஸ் ஸ்டிக்கி? இன்னும் கொஞ்சம் 10 ரன் அடிச்சிருக்க முடியாதுன்னு நீ ஃபீல் பண்றியா? அதை சொல்லு எனக்கு. இன்னொரு 10 ரன் அடிச்சிருந்தாரே இவங்க ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு சொல்றேன் நானு. 10 ரன் அடிச்சிருக்க முடியாதுன்னு நான் உங்ககிட்ட ஆர்கியூவே பண்ணல. பிகாஸ் யூ ஆர் ஸ்பாட் ஆன். த வே ஆயுஷ் மாத்திரை ஸ்டார்டட் 230 வாஸ் அந்த ரைட்டிங். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போலிங்கை வச்சுன்னு நீங்க ஒண்ணுமே, பிரசாந்த் வீர் நம்பர் 7ல பேட்டிங் ஆடுறாரு, didn't get to bowl a ball. Okay, இப்போ if this is what the role you are going to give for பிரசாந்த் வீர், அவர் ஆடின 7 பால்ல 7 ரன் அக்கீல் ஹுசேனால ஆடவும் முடியும், 4 ஓவர் போடவும் முடியும். I want your thoughts on this. Actually, let me put this disclaimer, Peter. கார்த்திக் சர்மாவும் சரி, பிரசாந்த் வீரும் சரி, சின்ன பசங்க. அவங்க எக்ஸ்பென்சிவா ஆக்ஷன்ல போனது அவங்களோட ஃபால்ட் கிடையாது. மார்க்கெட்டோட டிமாண்ட், சிமிலர் கமாடிட்டிஸ் மத்த டீமுக்கு எடுத்திருக்காங்க, நோ டவுட்ஸ். என்னோட ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்த டீம்ல ஜேமி ஓட்டன் போன மேட்ச் நல்லா விளையாடுறாரு, இந்த மேட்ச் ஆடல. அவர் மனநிலை எப்படி இருக்கும் எனக்கு ஒன்றும் புரியல. ரெண்டாவது, வெரி குட், நீ ஒரு ஆப்ஷன் போலிங் ஓப்பனா வச்சிருந்த செகண்ட் ஸ்பின்னருக்கு ராகுல் ஷெஹர் நீங்க போட்டதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா தி ஃபேக்ட் இஸ், நீ ரன் கொடுக்கலாம் பீடா. அது ஷார்ட் ஆஃப் ஃபுல்லான லென்த்லயே கண்ட்ரோல் இல்லாம, அது ரொம்ப நாள் அந்த மாதிரிலாம் நான் பார்க்கல. ராகுல் ஷெஹர் லாஸ்ட் டைம் போட்ட போது ரொம்ப நல்லா போட்டு தான் நான் கடைசியா பார்த்த போது. பட் என்னோட கொஸ்டின் டு யூ இஸ், வெங்கடேஷ் ஐயர், டேவிட் மில்லர், கூப்பர் கானலி, ஜேசன் ஹோல்டர், லுங்கி இங்கிடி, சலீல் அரோரா, இவங்க எல்லாருமே லெஸ் தென் 50 or 30% ஆஃப் த காஸ்ட். ஓகே, அண்ட் உனக்கு லெஃப்ட் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர் வேணும் டு சப்போர்ட் சிவம் டூபே. இந்த டீம்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆயுஷ் மாத்திரை, உருவில் பட்டேல் நம்ம எடுத்திருக்கோம் தெரியுது. இது எடுக்காது. என்னால் ஆக்சுவலி கொஞ்சம் அது ஆனஸ்டா நான் இன்னைக்கு பார்த்தேன். நோ அஃபென்ஸ், ஐ எம் வித் பிரசாந்த் தீர். அவன் இம்ப்ரூவ் பண்ணட்டும், அந்த பையனோட தப்பு இல்லை. ஐ திங்க் இஸ் காட் கிரேட் பொட்டன்ஷியல். கார்த்திக் சர்மா கிட்டே சம ஹிட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு, கிரேட் பொட்டன்ஷியல். பட்
இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு வீக்னஸ், அதாவது ஷார்ட் பாலுக்கு வீக்னஸ்ங்கிறது ஓகே, கவர் பண்ணி நீ விளையாடலாம், அப்பர் கட்லாம் அடிச்சு. பட் ஷார்ட் பால் போட்டு அடிக்கிறதுக்குள்ள பால் தொண்டைக்கு வருது அப்படின்னா பேட் வரதுக்குள்ள தட் இஸ் a சீரியஸ் இஷ்யூ பீடா. there is a serious problem. எல்லா பாலும் ஷார்ட்டா போட்டிருக்காங்க அவனுக்கு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது at this level. நோ ஆஃபென்ஸ். நான் வந்து எந்த பிளேயரையுமே குத்தம் சொல்ல மாட்டேன். எந்த பிளேயரையுமே குத்தம் சொல்ல மாட்டேன். நிறைய இடத்துல கொஞ்சம் ஃபவுண்ட் வாண்டிங் பீடா. கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு வெளியில இருந்து. எப்படிப்பட்ட டீம் தெரியுமா பீடா இது ஒரு டைம்ல? எப்படிப்பட்ட டீம் தெரியுமா இது? நான் இன்னைக்கு மேட்ச வந்து ஸ்டேடியம்ல ஸ்ட்ரெயிட் வியூல கமெண்ட்ரி பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். 1000 எவன் என்ன வேணா சொல்லிட்டு போங்க. எனக்கு கவலை கிடையாதுயா. நீ வந்து உன்னோட எஸ்டிமேஷன்ல நான் எப்படிங்கறத நினைச்சு என்னை இட போட்டா எனக்கு கவலையே கிடையாது. நான் கிரிக்கெட் கேமை பார்க்கும்போது நான் ஆடின இடம், நான் ஆடின ஊரு, எனக்கு தமிழ்நாடோட பெருசு எதுவும் கிடையாதுயா. தமிழ்நாடுக்கு ரஞ்சி டிராஃபி அடிக்க முடியலங்கிறது தான் என்னோட லைஃப்லயே பெரிய குறையா. இந்தியாவுக்கு எதுவும் பண்ண முடியலங்கிறது கிடையாது. தமிழ்நாடுக்கு பண்ணலங்கிறது தான். சென்னைனா அவ்வளவு ப்ரைடு வச்சுன்னு வாங்குற ஆள் நானு. நீ என்ன வேணா நினைச்சிட்டு போ, எவனா வேணா இருந்துட்டு போ, எனக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு அந்த டீமை பார்க்கும்போது 12வது ஓவர் எல்லாருக்கும் ஷோல்டர் தொங்கிடுச்சு. பார்க்கும்போது அவ்வளவு வருத்தமா இருந்தது மச்சி. அவ்வளவு வருத்தமா இருந்தது. ஏன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் பசங்க கொஞ்சம் அந்த பாடி லாங்குவேஜ்லயே உனக்கு ஒரு அட்மாஸ்பியர் தெரிஞ்சிடும் பீடா. ரொம்ப வருத்தமா இருந்தது மச்சி, வருத்தமா இருந்தது. எனிவே அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். பிரசாந்த் வீரை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. கார்த்திக் சர்மாவோட 2 டிஸ்மிசல்ஸும் வெரி சிமிலர் வித் ஸ்ப்ரிண்ட் ஓவர், கிராசிங் ஓவர், கெட்டிங் எல்பிடபிள்யூ லாஸ்ட் கேம் அண்ட் திஸ் கேம். ஓகே, நான் உங்கள்கிட்ட ஒன்னு தான் சொல்றேன். யூ காட் ஆல்ரெடி ஆயுஷ் மாத்ரே. ஓகே, you already got Urvil Patel who has shown what he is capable of. You have already picked Sarfaraz Khan அப்படிங்கும்போது there is no need to go for a player like Karthik Sharma. Dival de Brevis அடுத்த மேட்ச் வந்தா is going to warm the bench. வேற யாரும் வெளியில உட்கார முடியாது. 14 கோடி wasted. That's an absolute bottom line. இத நான் சொன்ன போது உனக்கு டேலண்ட் ஸ்கவுட் பத்தி என்ன தெரியும், உனக்கு என்ன கிரிக்கெட் தெரியும்னு நான் உட்கார்ந்து ஆக்ஷன்ல நம்ம ஆக்ஷனுக்கு அப்புறமா லைட்டா பேசினதுக்கே எல்லாரும் வந்துட்டாங்க. சோசியல் மீடியால நரேட்டிவ் கண்ட்ரோல் பண்ணா வின்னு கிடையாது. அது தப்பா நினைச்சுக்காதீங்க. சோசியல் மீடியால நீங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அது உண்மை கிடையாது. அதுவும் இதுவும் வெரி வாஸ்ட் உலகம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பீடால். இது என்னன்னா, நம்ம அடிக்கடி ஏதாவது ஒண்ணு பேசும்போது இல்ல, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நான் வந்து கிரிக்கெட்டை விளையாடி இருக்கேன். கிரிக்கெட்டை விளையாடிட்டு கிரிக்கெட்டோட ஃபேனு. நான் பேசும்போது இதுல கிரிக்கெட் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி அதே மாதிரியே பேசி நான் ஒரு ஃபேன் கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கலாம். நான் ஒரு கிரிக்கெட்டர் டர்ன்ட் இன்டு an எக்ஸ்பர்ட். ஆர் மேபி நீங்க எக்ஸ்பர்ட் கன்சிடர் பண்ணலனால ஐ டோன்ட் ரியலி ஹேவ் a problem with that. எனக்கு ஓரளவு கிரிக்கெட் தெரியும். அந்த செட் ஆஃப் ஐஸ்ல பாக்குறேன். எனக்கு பார்க்கும்போது ஐ ஃபீல் there is something wrong somewhere. எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான்பா, வருத்தம். அவ்வளவுதான். பார்க்கும்போது இப்படி நல்ல டீம் வரல. இன்னைக்கு பாவம் ஒரு தலை கூட வரல கிரவுண்டுக்கு. பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நீங்க ஒரு இது சொன்னீங்க, அதாவது நான் கிரிக்கெட் விளையாடி இருக்கேன், நான் கிரிக்கெட் விளையாடுறேன், இந்த டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன்னு. என்னோட வேலை என்ன தெரியுமா, உகாண்டா அண்டர் 19 நைஜீரியா அண்டர் 19 உமன்ஸ் மேட்சை பார்த்துன்னு உட்காந்துருப்பேன். கிரிக்கெட் இல்லைன்னா டபிள்யூ ராமன் வந்து மெசேஜ் பண்ணாரு, யோ நீங்க ஒரு நாள் அது படுத்து தூங்கியா, இன்னைக்கு எதுவும் மேட்ச் இல்ல. இல்ல சார், உகாண்டா அண்டர் 19 நைஜீரியா அண்டர் 19 உமன்ஸ் மேட்ச் ஆடுறாங்கன்னு. ஓகே, இவங்க எடுத்த எல்லா பிளேயர்ஸும், எல்லா பிரான்ச்சைஸ்லயும் எடுத்த பிளேயர்ஸும் அந்த டெல்லி பிரீமியர் லீக், சத்தீஸ்கர் பிரீமியர் லீக், கேரளா பிரீமியர் லீக் எல்லாத்தையும் பாக்குற ஆள் நானு. ஓகே, அப்படிங்கும் போது நீங்க வந்துட்டு என்ன பண்ணீங்க, ஐ எம் ட்ரைங் டு ஃபில் த கேப் அப். முன்னாடியே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ரவீந்திர ஜடேஜா விட்டுட்டு எனக்கு சஞ்சு சாம்சன் வந்தா இட்ஸ் a ரைட் திங். சஞ்சு சாம்சன் இஸ் a வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். அவர் இன்னும் 5 மேட்ச் அடிக்கலனாலும் அவரை பத்தி நான் பேச மாட்டேன். அவரால் என்ன பண்ண முடியும்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், இதை பாக்குற வியூவர்ஸுக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். ஓகே, நீங்க வந்துட்டு என்ன சொன்னீங்க, we have put so much of money on Prashant Veer is ideal replacement for Ravindra Jadeja who can bat at number 7 and bowl 4 overs of quality spin. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல 15 நிமிஷம் இன்னைக்கு பயங்கர கொஞ்சம் சொல்றேன்ல, கொஞ்சம் வருத்தத்துல தான் இருக்கேன், கொஞ்சம் கோவத்துல வேற இருக்கேன். இந்த பாரு, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நேத்து போட்டான் பாரு ஹர்ஷ் டூபே, அவனோட வேலை 50 லட்சம். எவ்வளவு? 50 லட்சம். ரஞ்சி டிராஃபி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரு, பேட்டிங் ஆடுவான், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, லைக் ஃபார் லைக் தான். நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா ஷா, ஹர்ஷ் தூபே பத்தி பேசுறீங்க, நான் ஒரு இது சொல்லட்டுமா, அஜித் ராம்னு சொல்லுவேன் நானு. Can anyone deny that? Ajit Ram can bowl 4 overs for 40 runs. I am telling you now. TNPL நான் லாஸ்ட் இயர் கமெண்ட்ரி பண்ணேன். கோடியா நான் சொல்லட்டுமா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு. Ideally what you said.
I'm losing Ravindra Jadeja. I've got someone who can bat at number 7. I got someone who can bowl quality 4 overs. 15 ஓவருக்கு அப்புறம் இன்னைக்கு மேட்ச் போயிடுச்சு. தட்ஸ் an absolute bottom line. அந்த டைம்ல அவருக்கு ஒரு ஓவர் நீங்க கொடுத்து இந்த லெவல்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு உங்களால பார்க்க முடியல அப்படின்னா உங்க ஆப்ஷன் ஒரு வேஸ்ட். ஓகே, பாட்டம் லைன். இன்னொன்னு நான் சொல்றேன், யூ ஹேட் டூ, யூ ஆர் த செகண்ட் மோஸ்ட் டீம் வித் ஆக்ஷன் பர்ஸ், யூ வென்ட் தேர். ஓகே, ஒன்னே ஒன்னு சொல்றேன், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் லாஸ்ட் இயர் ஃபைனல்ஸ் வந்தான். அவன் இருந்த இத்துண்டு பணத்தை வச்சு they have strengthened their team by the addition of Cooper Conley. Don't say deny it. Royal Challengers Bangalore champions after 17 years. They have strengthened their team with one addition, that is Jacob Duffy. நீங்களுக்கு வந்து செகண்ட் ஹையஸ்ட் பர்ஸ் வச்சுன்னு ஒரு 2 ஸ்டார் பிளேயரை ட்ரேட்ல நீங்க விட்டுட்டு நிறைய பிளேயர் ரிலீஸ் பண்ணிட்டு யோ கேம் பேக் எம்டி ஹேண்டட். அத ஆனஸ்டா சொன்ன எங்களுக்கு தான் அபியூஸ் கிடைச்சது. ஒன்னே ஒன்னு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ஒரு படத்தை எடுக்கிற ப்ரொடியூசர் ஒரு பெரிய ஆக்டரை வச்சு ஃபிளாப் பண்றாருன்னா அந்த ப்ரொடியூசரை பத்தி பேசுங்க, ஸ்கிரீன் பிளே எழுதின பத்தி பேசுங்க, கதை எழுதின பத்தி பேசுங்க, மியூசிக் கம்போஸ் பண்ணவனை பத்தி பேசுங்க. ரிவ்யூ கொடுக்கறாருல ஒரு புத்திசாலி, போன வருஷமா சொன்னால இது தேராதானே, அவனை பத்தி சொல்லாதீங்க. அப்படி சொல்லினே இருந்தீங்கன்னா இது நடந்துனேதான் இருக்கும். மனசுல இருக்கிறத கொட்டிட்டேன். ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ உங்க அளவுக்கு நான் கிரிக்கெட் ஆடல. நானும் ஓரளவுக்கு தமிழ்நாட்டுல கிரிக்கெட் ஆடி இருக்கேன். தமிழ்நாடு பிறந்து, தமிழ்நாட்டுல வளர்ந்து, தமிழ்நாட்டுல படிச்சு, தமிழ்நாட்டுல குவாலிஃபைடு அம்பையர் ஆனவன் நானு. தமிழ் பேசுறவன், தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் நானு. எனக்கும் ஆதங்கம் இருக்கு. அபியூஸ் பண்ணணுமா, அபியூஸ் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். இல்ல, இட்ஸ் நாட் அபவுட் அபியூஸ் பீடா. சாரி, நானுமே கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். பட் த ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் இஸ், நான் வந்து 8-9 வருஷமா டிஎன்பிஎல் நடந்திருக்கு. எவ்ரி இயர் டிஎன்பிஎல் போய் விளையாடிருக்கேன். எதுக்காக? என்ன கிடைக்கும்? ஒரு மாசம் ஃபேமிலியை விட்டு என்னோட பீக் ஆஃப் மை கரியர்ல இருக்கும்போது போய் விளையாடிருக்கேன். எதுக்கு விளையாடுறேன்? ஏன்னா நம்ம போய் விளையாடுறதுல ஒரு 10 பேர் விளையாடுவாங்க, கூட ஒரு 4 விஷயம் சொல்லி கொடுத்தா ஒரு 4 பேர் தமிழ்நாடு கிடைப்பாங்க. தமிழ்நாடு நல்லா பண்ணுங்கிறதுக்கு இந்த டீமுக்கு என்ன வேல்யூ வச்சிருக்கேன் தெரியுமா? நான் இந்த ஊருக்கு, இந்த சேப்பாக்குல விளையாடுறதுக்கு ஃபர்ஸ்ட் பால் போய் போட்டேன் ஆடம் கில்கிஸ்ட்க்கு. சேப்பாக்குல ஓவர் தி ஸ்டம்ப்ஸ்ல இருந்து போல்ட் ஆகணும். அந்த பெவிலியன் டெரஸ்ல உட்காந்து அத்தனை பேர் மூஞ்சி ஞாபகம் இருக்கியா? கொடுத்த இடம் இது திருப்பி கொடுக்கணும்னு வரும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட்ஃபுல்லா வேற மாதிரி போயிடுச்சு. அப்கோர்ஸ் ஓகே, அதுக்குள்ள நம்ம போக வேணாம். பட் இன்னைக்கு பாக்குறதுக்கு ஹர்ட்டிங்கா இருக்கு. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னோட சைட்ல இருந்து, இந்த டீமை வந்து நீங்க வந்து யாருமே வெளில இருந்து தாழ்த்த கூடாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஒரு பிளேயரையுமே சப்போர்ட் பண்ணோம். ஒரு நல்ல ஃபேன், ஒரு நல்ல டீமோட சப்போர்ட்டர் அப்படின்னா ஜெயிக்கிறதுல மட்டுமே கிடையாது. 5 டைட்டில்ங்கிறது லெகசி. அந்த 5 டைட்டில் ஜெயிச்ச பேர்டன் வந்து ஆயுஷ் மாத்திரை மேல, உர்வில் பட்டேல் மேல விழக்கூடாது. அவங்க போய் ஜாலியா விளையாடணும், அடிக்கணும். அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. 3 years, 2 years, whatever timeல when they grow, it will again become an invincible franchise. That's when the real fans really turn it on. இதுதான் என்னோட ஆனஸ்ட் ரிக்வெஸ்ட் வித் எவ்ரிபடி whoever is watching. அப்படி நாங்க பேசுறது பிடிக்கலையா, நோ ப்ராப்ளம். அபியூஸ் பண்ணணுமா பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது அத்தனையுமே என்னைக்குமே நான் எதுவுமே ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி வராது, உள்ளே இருந்து வரும். இன்னைக்கு வெளில வந்துருச்சு. ஆர்சிபியோட அடுத்த மேட்ச் இருக்கு. ஐ ஆக்சுவலி ஸ்டில் டூ திங்க் டெவல் பிரதர்ஸ் வந்த உடனே ஒரு 2 points will turn this tournament around for CSK. ஏன்னா நான் ப்ரிவியூலயே சொல்லியிருந்தேன் டாப் 4க்கு ஃபைட் பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபைட்டுக்கு அவர் ரொம்ப குரூஷியலான பிளேயர். இதுதான் உங்களோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், இதுதான் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் ஆல்ரவுண்டர். ப்ளீஸ் கோ வித் அகில் ஹுசேன். இஃப் யூ cannot fill 4 foreigners, it is something that we have to definitely think and worry about. We have to fill the 4 foreigners. டாப் ஸ்லாட்ஸ் ஆடுங்க. மேத்யூ ஷாட், காப்பர் கர்னலி, ஐ மீன் யூ ஹேவ் டு மேத்யூ ஷாட்டுக்கு 2வது கேம் ஆட வைக்கணும். அவன் ஆடினாதானே அவன் என்ன பண்ண முடியும்னு தெரிய முடியும். எனிவே, தட் அசைட், lot of things to think, but the most important என்ன பொறுத்த வரைக்கும் பாடி லாங்குவேஜ் பீடா. கரெக்டா சொன்னீங்க. நீங்க வந்துட்டு சிஎஸ்கே ஹைல இருந்த போது அந்த டீமுக்கு ஆடி இருக்கீங்க. அதே மாதிரி அந்த 2011 ஃபைனல்ஸ்ல நீங்க கிறிஸ் கேல் அவுட் பண்ண போது நான் கொடுத்த சாபத்துக்கு உங்க கிரிக்கெட் கெரியர் அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். ஆனஸ்டா சொல்றேன். ஆர்சிபி டக் அவுட்ல இருந்த போது அப்படி சபிச்சேன் உங்களை. நான் விக்கெட் எடுத்துட்டு இப்படி ஓடுனீங்க பாத்தீங்க, கிறிஸ் கேல் எடுத்துட்டு. அந்த மாதிரி ஒரு லெகசி செட் பண்ண டீம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி எல்லாம் வெளில உட்காந்து இஷ்டத்துக்கு அவரு கிரிக்கெட் கத்து கொடுப்பான். அவர் டீனா வந்துட்டு we are playing the same team அப்படின்னு. அப்போ உங்களுக்கு எப்படின்னா ஒரு செல்ஃப் பிலாங்கிங் இருக்கும். அது எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இந்த டாயின் ஸ்மித். ஓகே, அவர்கிட்ட நான் போய் கேட்டேன் எப்படி இருந்தது சிஎஸ்கே என்வாயன்மெண்ட் அப்படின்னு. உடனே அதுக்கு வந்து தோனி வந்து அவர்கிட்ட சொன்னாராம், நீ வந்து தடாலடி கேஸ், உங்ககிட்ட எல்லாம் வந்துட்டு ஓப்பனிங் எடுத்த உடனே பார்த்தாடு, 140 தான் ஸ்கோரு, பொறுமையாடு, அப்படிலாம் உனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு இது எதுவுமே கிடையாது. உன்னால எப்படி ஆட முடியுமோ ஆடு.
உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது ஒரு 20 ரன் தான். நீ என்ன பண்ணாலும் உன்னை நான் டிராப் பண்ண மாட்டேன். நீ தைரியமா ஆடு. அவர் சொன்னாரு டாயின் ஸ்மித், நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி இருக்கேன், நிறைய ஐபிஎல் பிரான்சைசஸ் ஆடி இருக்கேன், சிபிஎல் ஆடி இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு டோர்னமெண்ட் என்னோட வாழ்க்கையில நான் கார்டு எடுக்கும் போது பிரஷரே இல்லாம நான் உள்ள போனேன்னா அதுக்கு அந்த சிங்க குட்டி தான் காரணம் அப்படின்னு. டாயின் ஸ்மித் ஸ்கோர் 400 ரன்ஸ். பெரிய விஷயம் கிடையாது. அந்த பக்கம் பிரெண்டன் மெக்குல்லம் பேஸ்பால், அப்பயே பேஸ்பால் தானே அவரு ஒரு 450 850 ரன் அட் த டாப் ஆஃப் த ஆர்டர். தோனி கிட்ட அதே மாதிரி எப்படின்னா 17 ரன் அடிக்கணும் கடைசியில, யோ மகேஷ் கிட்ட கொடுக்குறாரு கடைசி ஓவர். அந்த புனே வாரியர்ஸோட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யோ மகேஷ் அந்த ரன் அன்பார்ச்சுனேட்டா கொடுத்த உடனே என்ன சொன்னாரு பிரசன்டேஷன்ல, இஸ் a young boy with lot of talent, he will learn. யோ மகேஷ் ஒரு கிரேட் டேலண்ட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் இந்தியா ஆடுவாருன்னு சொல்லி ஆடாத ஒரே பிளேயர் யோ மகேஷ் தான். அந்த அளவுக்கு டேலண்டடான ஆடு யோ மகேஷ். இந்த டீமை எப்படி அவர் வளர்த்தாருன்னா அப்படிதான் வளர்த்தாரு. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்களே, மேட்ச் ஷாட்ல நல்ல பிளேயர்யா, பேட் பிளேயர் எல்லாம் கிடையாது. வாட் மெசேஜ் ஆர் யூ சென்டிங் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப்? இப்ப நான் சொல்றேன், டிவால்ட் பிரேவிஸ் உள்ள வந்தாருன்னா வெளியில வேற உங்களுக்கு டிராப் பண்றதுக்கு ஆளே கிடையாது. இட் ஹஸ் டு பி கார்த்திக் சர்மா. தட்ஸ் an absolute bottom line. இப்ப திருப்பி என்ன பண்ண போறீங்க? அடுத்த மேட்ச் ஒரு 4 சேஞ்ச் நீங்க பண்ண போறீங்க. When are you going to get the combination right? Don't think that you get the combination right when you end up on the winning side. Sometimes even on the losing side, you know you got the combination right. But unfortunately, that is what the formula Dhoni had. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க பாத்தீங்களா 2010ல. இப்ப நான் சொல்றேன் கதை. Played 7, 1-2, லாஸ்ட் 5. கடைசி மேட்ச் எங்க கிட்ட அடி வாங்கி பெங்களூர்ல அப்படியே தனி குடிஞ்சிட்டு எல்லாம் போனீங்க. எப்படி திரும்பி வந்தீங்க? சேஞ்சஸ் பண்ணாரா? பேட்டிங் ஆர்டரை மாத்தினாரா? பேனிக் ஆனாரா? இல்லையா? அதுதான் மகேந்திர சிங்கம். அந்த கல்ச்சரை தான் நீங்க வந்துட்டு தொலைச்சிட்டு நிக்கிறீங்க. அந்த கல்ச்சரை கொண்டு வாங்க. இப்பயும் நானும் பிலீவ் பண்ணுவேன், அஸ்வினும் பிலீவ் பண்ணுவாரு. Still they will make it to the top 4. No, எனக்கு கன்ஃபார்மா பிலீஃப் இருக்கு பீட்டா. ஜஸ்ட் நீட் டு கெட் இட் ரைட். எனக்கு இன்னைக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அவர் வரல இன்னைக்கு கிரவுண்டுக்கு. அவர் வந்தா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆவாங்க. அவர் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தா அதோட வைபே தனி. லுக் ஃபார்வர்ட் டு சீயிங் ஹிம். எனிவே ரொம்ப நல்லா எமோஷனலா போச்சு நீ கான்வர்சேஷன். லெட்ஸ் ஆல் ஹோப் அண்ட் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் that we have stability around team selections. We have stability around roles being performed by the team players. Let's have, இப்போ ஒரு ஸ்பின்னர் விளையாடுறோம்னா let the spinner bowl, let him get hit. நம்ம வந்து அந்த ஸ்பின்னரை அடி வாங்கிடுவான்னு நினைச்சு நம்மளே ஒதுக்க கூடாது. அவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கணும். லெட் him throw him into the deep. Let him experience மாதிரி எதுவுமே சொல்லி கொடுக்காது பீடா. Let us bring to an end this episode of Game of Thrones. Disappointing day, tough day, but we'll find a way to bounce back. Get the culture, get stability. Yes, பீடா. நீங்க சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் நான் உங்களுக்கு பண்றேன். தமிழ்நாடுக்கு கிரிக்கெட்ன்றத அப்படியே நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கீங்க நீங்க. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்றேன், அந்த தமிழ்நாடுக்கு ஹெட் கோச்சா போங்க. என்னோட எல்லா வேலையும் விட்டுட்டு உங்களுக்கு அசிஸ்டண்டா நான் வரேன். தமிழ்நாடுக்கு ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சு கொடுக்கலாம். தயவு செஞ்சு இதை மட்டும் ரிக்வஸ்டா எடுத்துக்கோங்க. என்னோட எல்லா வேலையும் குவிட் பண்ணிட்டு நான் வரேன். I'm telling this in public. நம்ம நினைக்கிறது இருக்கட்டும் பீடா. யாராவது நம்மளால பண்ண முடியும்னு நினைச்சா அவங்க கூப்பிட்டோம். அதெல்லாம் ஒண்ணு நம்ம போய் எந்த இடத்தையும் பண்ண வேணாம். எந்தெந்த அதாவது நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது யாராலையும் தடுக்க முடியாது. என்ன கிடைக்காதோ அது கிடைக்காது. அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. மேட் பீஸ் வித் இட். பட் தட் செட், லெட்ஸ் கீப் பார்க் இட் அசைட். நிறைய விஷயம் பேசியிருக்கோம், எமோஷனலா பேசியிருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாட் ப்ராசஸ்ல விடுங்க. பிராக்மேட்டிக்கா இருக்கலாம், பிராக்டிகலா இருக்கலாம். ஈஸி டு த்ரோ அபியூஸ் when things are not going right. Let's stick together. Let's see what best can be done. இங்க இருந்து யார் எடுக்கலாம், என்ன பண்ணலாம், எந்த பிளேயருக்கு ஃபியூச்சர் கொடுக்கலாம், யாருக்கு நிறைய கேம்ஸ் கொடுக்கலாம், எந்த பிளேயரை சப்போர்ட் பண்ணலாம், என்ன மாதிரி ரோல்ஸ் விளையாடலாம். டெவால்ட் பிரேவிஸ் வந்தா என்ன காம்பினேஷன் விளையாடுவீங்க? ஜேமி ஓட்டன் நல்லா விளையாடிருக்காரு, அவரு ஃபிக்ஸா இருக்கணுமா? அகில் ஹுசைனை கொண்டு வருவீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ண போறீங்களா அந்த யூத்தோட? எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. another big positive today was சர்ஃப்ராஸ் கான். ரொம்ப ஹைலைட் பண்ண முடியல. போன தடவை பீடாக நானும் நிறைய டிபேட் பண்ணோம். சர்ஃப்ராஸ் கான் உனக்கு பதிலடி கொடுத்திருக்கான். அவன் பேர் என்ன? டேவிடா? மைக்கேல் செலஸ்வானியா? அவன் பேர் என்னையா? சலாம் கில். அவனும் கொடுப்பான். இப்ப இத வீடியோ அனுப்பிச்சிட்டு ஆல்ரெடி இத பாரியான்னு அடுத்த வருஷம் பாருல. அவன் கொடுக்கறது இருக்கட்டும். இவன் உனக்கு கொடுத்தான் பெடிகிரி பிளேயர். எனிவே தட் aside, let's bring it to an end. Richard Salam Kill. அவன் கிடையாது சர்ஃப்ராஸ் yet again prove பண்ணிருக்கான். Thank you so much for joining us on this episode of Game of Thrones. Let's be practical. Let's support the team. Let's get behind them.